இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் கல்லிருக்கும் போராட்டம் அப்படின்னு பண்ணதுனால நிறைய யூடியூபர்ஸ் தொடர்ந்து அவங்களும் துணிஞ்சி சமூக நேர்காணல்களில் நம்மளும் அண்ணன் இறக்கினது போல் நம்மளும் கல் இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு மாதிரியே கல் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயிர் தொழிலாக தான் சார்ந்திருக்குன்னா இந்த கால்நடைகளை சார்ந்தார், ஆடு மற்றும் மாடுகளை சார்ந்துதான் இருக்கு. ஆடு மாடு மேய்ப்பது வந்து ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை சார்ந்தது. நமக்கான தேவைகளை நம்ம உருவாக்குறது பயிர் தொழிலை வளமாங்கிறதுக்கான ஒரு விடயம் இது. அவங்களும் மேய்ச்சி வந்தவங்க தானே, ஆடு மாடுகளை மேய்ச்சி வந்தவங்க தானே, நம்ம மேய்க்கிறதுல என்ன தப்பு? பயிர் தொழிலுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஆடு மாடு மேய்ப்பதை நானும் கண்டிப்பாக சொல்லுவேன். எனக்கு கூட இருக்கவங்களையும் என்ன வருங்கால சங்கதியிலையும் எங்கள் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரும் நானும் பயிர் தொழில் பண்ணப்போ அதில் ஒரு பகுதி ஆடு மாடு மேய்க்க வைப்பேன். அவர் வந்து இவங்க சுப்பு கூட்டல் பிராமணியர் சுப்பிராமணியர் அப்படின்னு போட்டால் பிராமணர் அப்படின்னு மாறிட மாட்டார். தமிழ் கடவுள் முருகன் மெல்லினம் இடையினம் வல்லினம் அந்த வரிசையில தான் வருவார். முருகுங்கிறது அழகுக்கு பொருள். தமிழில் நிறைந்தவன் முருகன். சிவன் சொல்ல போல் எங்கும் காணலாம், தமிழில் எங்கும் முருகனை காணலாம். அவர் தான் முருகன், ஆனால் தான் பேர் தமிழ் கடவுள். முருகன் எந்த நிலத்தை சார்ந்த கடவுள் முருகன்? நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் வரலாற்றை ஆய்வு பண்ணி சொல்கிறோம். சிவன் வேறு பகுதியை சார்ந்தவர், இவங்க வேறு பகுதி. ஏதோ ஒரு இதில் யாரோ வரலாற்று எழுதுனதுல ஏதோ ஒரு கனெக்ஷன் ஆகிருக்கலாம். நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இவர் ஒன்றே பார்வதி அம்மா உங்களுக்கு தெரியுமா முருகன் எந்த நிலத்தினுடைய கடவுள்? குறிஞ்சி நிலத்துடைய கடவுள். எப்படி கடவுள் ஆனாங்க? நீ தமிழன் தானே, உனக்கு தமிழருடைய வரலாறு தெரியல. தமிழர்கள் முதல்ல எப்படி தோன்றாங்க? குமரிக்கண்டத்தில் தோன்றி ஐவகை நிலங்களாக பிரித்தாங்க. அப்போ குறிஞ்சியினுடைய தலைவனாக முருகர் இருந்தார். ஏதாவது போரில் அடிபட்டு இறந்து போயிட்டாங்கன்னா வீரக்கல் வச்சு வணங்குறது அவங்க பண்பாடு. அந்த பண்பாடு மருவி வீரக்கல் வச்சு வணங்குறது கடவுளாக மாறி கும்பிட்டாங்க. அப்படி தான் முருகர் வந்து குறிஞ்சி நில தலைவனாக இருந்து தெய்வமாக மாறினது. அந்த வரலாறு தெரிஞ்சுட்டு முதல்ல பேசணும். வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் செல்லப்பிள்ளை குட்டி சீமான் அவர்கள். வணக்கம் தம்பி. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கேன். நீ நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் தம்பி. இப்போ வந்து அண்ணன் வந்து கல்லிறக்கும் போராட்டம் நடத்தினாரு, தமிழ்ல கூட முழக்கு வேணும் நடத்தினாரு. இப்படி பல போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்குது. இருந்தாலும் மிகப்பெரிய மாநாடு தேவை அப்படின்னு ஜூலை 10ஆம் தேதி ஆடு மாடுகள் மேய்க்கும் மாநாடு நடத்த போறாரு. இதை நீங்க ஒரு இளைஞரா எப்படி பாக்குறீங்க? ஒரு தமிழ்நாடு அரசியலில் யாரும் இது வரைக்கும் பண்ணாத ஒரு வரலாற்று சிறப்புனா நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது சமீபமாக மே 18 அப்போ 3 லட்சம் லிட்டர் ரத்தம் கொடுத்து சாதனை பண்ணி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதே போல் எனக்கு ஒரு இது என்னென்னா, இப்போ திமுக வந்து நாம் தமிழரை பல வகையில் விமர்சிக்கலாம். எதுவும் செய்யலை, 15 வருஷமாக அப்படியே இருந்தீங்க வெற்றி கூட பெறல அப்படி இப்படின்னு, ஒரு வார்டு கவுன்சிலர் ஜெயிக்கலை அப்படி இப்படின்னாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் 18 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வெற்றியே பெற்றீங்க கட்சி தொடங்கி. நாங்கள் அவங்க வந்து 2009 இயக்கமாக இருந்து கிட்டத்தட்ட 6 வருடமாக மக்கள் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக பதிஞ்சு ஒவ்வொன்றா வென்று வந்தாங்க இல்லையா? இப்போ இவங்க சாதனை பண்ணியிருக்க மாதிரி அந்த காலத்தில் அவங்க என்ன சாதனை பண்ணாங்க? இது முதல் கேள்வி. இப்போ என்னென்னா, இவங்க களத்தில் இவ்வளோ போராடிட்டு இருக்காங்க. எந்த கட்சியுமே நீங்கள் அரசியல் வரலாறுல எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாரும் இவ்வளோ பெரிய போராட்ட வரலாறு உருவாக்கி எல்லா போராட்டத்துக்கும் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் உடனே இறங்கி செஞ்சதா ஒரு வரலாறே இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். அவ்வளோ ஒரு போராட்ட குணம், அவ்வளோ ஒரு எழுச்சியை மக்களிடையே உருவாக்குறதுல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெருமளவு அவருக்கு பங்கு இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் கல்லிருக்கும் போராட்டம் அப்படின்னு பண்ணதுனால நிறைய யூடியூபர்ஸ் தொடர்ந்து அவங்களும் துணிஞ்சி சமூக நேர்காணல்களில் நம்மளும் அண்ணன் இறக்கினது போல் நம்மளும் கல் இறக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு மாதிரியே கல் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து 1000 தடை போட்டீங்க, லைசன்ஸ் சொன்னோன்னு பானையெல்லாம் உடச்சிங்க. இவர் ஒருத்தர் ஏறினதுனால ஊரில் இருக்க எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இவ்வளோ தமிழ்நாடு அரசு இவ்வளோ போராட்டம் பண்ணாங்க இல்லையா, கல் இறக்கக்கூடாது லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது என்னோடய கேள்வி. இவர் ஒருத்தர் பண்ணதுனால ஊரில் இருக்க எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கல் நம்மளும் இறக்குவோம் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. இதுதான் எழுச்சி, இதுதான் புரட்சி. மக்கள் வந்து ஒரு தலைமை பின்னாடி தானாக போகிறதான் புரட்சி. இவங்க வந்து நீங்கள் திமுக கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா மக்களை விலை கொடுத்து வாங்குறது, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றது, அண்ணாங்க கொடுத்து அனுப்புறது, அரிசி கொடுத்து அனுப்புறது, இந்த மாதிரியான விடயங்கள் நடந்துக்கிட்டு. ஆனால் நீங்கள் நாம் தமிழர் கூட்டம் பண்ணி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மாற்றம், ஒரு புரட்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க. அந்த மாற்றம், புரட்சி, எழுச்சி தான் ஐயா சீமான் அவர்கள் பண்ணக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம், போராட்டம் எல்லாமே. எங்கள் ஐயா வள்ளலார் சொன்னார், விழித்திரு பசித்திரு தனித்திரு அப்படிங்கிறது தான் சீமான் அவர்கள் இன்றைக்கி வரைக்கும் நடத்தி காட்டியிருக்காரு. விழித்திரு பசித்திரு தனித்திரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், அதுதான் தமிழர் குணம். நாங்கள் எங்கே தமிழருங்கிறவங்களே வந்து
நான் ஒரு உயிர்களை பாசம் காட்டுறது அதிகம் அளவு அன்பு கொண்டவர்கள். உயிர்மை நேயம் அப்படின்னு சீமான் சொல்லுவார். உயிர்மை நேயத்தை கடந்து ஒரு பண்பு இருக்குன்னா தமிழர்கள் பண்பு மட்டும்தான். வேறு உலகத்தில் வேறு எந்த இனத்துக்குமே அந்த பண்பு இல்லை. அவ்வளோ ஒரு இறக்க குணம், அவ்வளோ ஒரு அன்பு எல்லா உயிர்கள் மேலேயும், உலகத்தை நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு. அதனால தான் முருகரை தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றுத்தையும் வணங்குறாங்க, உயிராக நினச்சி வணங்குறாங்க. ஏன் அப்படின்னா உலகத்தில் முதல் தோன்றியவர்கள் தமிழர்கள், உலகத்தில் முதல் தோன்றிய மொழி தமிழ் மொழி. அதனால் நம்ம பண்பாடும் கலாச்சாரங்களும் அதை சார்ந்த மனிதர்களும் இவ்வளோ அன்பாக பரிவாக நன்றியாக நடந்துக்குவாங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் ஐயா சீமான் அவர்களும். வள்ளலார் ஐயா வள்ளலார் சொன்னது போல் அந்த விழித்திரு பசித்திரு தனித்திரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அந்த ஒரு சின்ன பயிரில் இறக்கம் காட்டுறது தான் தமிழருடைய பண்பு. அதை சீமான் நான் ஒரு தமிழன் அப்படிங்கிறது சரியாளர் முன்னாடி காமிச்சிட்டு இருக்காரு. வள்ளலார் மட்டும் ஒரு பயிரை கண்டா ஒரு இறக்கம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் அந்த இறக்கம் வேணும். பயிர் தொழிலாக தான் சார்ந்துருக்குன்னா இந்த கால்நடைகளை சார்ந்தா இருக்குது, ஆடு மற்றும் மாடுகளை சார்ந்து தான் இருக்குது. ஆடு மாடு மேய்ப்பது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை சார்ந்தது. ஆனால் தான் அது அரசு வேலை ஆகணும் அப்படிங்கிற சீமான் அவர்கள் சொன்னபோது எல்லாரும் கலாய்ச்சாங்க. அது அவருக்கு எப்படி அது தற்சார்பு பொருளாதாரமாக உருவெடுக்கும், அது எப்படி தமிழ்நாட்டை வளர்க்குங்கிறது புரியலை. இன்றைக்கி கியூபா பார்த்தீங்கன்னா அவங்க மேலே பொருளாதார தடை இருந்தும் அங்கே இருக்க மக்கள் எல்லாம் கொஞ்சம் வளமாக இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க பண்ணக்கூடிய அந்த தற்சார்பு பொருளாதாரமாக அவங்க மேய்க்கக்கூடிய ஆடு மாடு தங்கள் தேவைகளை தாங்களே நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி தான் வாங்கணும், எக்ஸ்போர்ட் பண்ணி தான் வாங்கணும் அப்படிங்கிற தேவை அவங்களுக்கு இல்லை. தங்களுடைய தேவைகளை தாங்களே நிறைவேற்றி கொள்கிறாங்க. சீமானவர்களும் அதான் சொல்கிறேன், தற்சார்பு பொருளாதாரத்தில் வந்தோம்னா எல்லாருக்கும் நம்ம கொடுப்போம், அவன் நம்மகிட்ட கையேந்தணும், நம்ம யார்ட்டையும் கையேந்தணுங்கிறது அவசியமே கிடையாது அப்படிங்கிறது ஐயா சீமான் அவர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஆடு மாடு மேய்ப்பு போராட்டங்கிறத நடத்த போகிறாங்க. சரி, இப்போ ஒரு இளைஞரா நீங்கள் வருங்காலத்தில் படிச்சுட்டு நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னா ஒரு டாக்டர் ஆகும், நான் ஒரு இன்ஜினியர் ஆவேன்னு, நீங்கள் மாடு மேய்க்கக்கூடிய தொழிலை செய்வீங்களா? அது அப்படின்னு இல்லை, நீங்கள் ஒவ்வொரு வேலையை செய்யுங்க. இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க. சீமான் அவர்கள் கூட தான் தலைவராக இருக்காங்க, கட்சி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க. அதுக்கு அவர் பயிர் தொழில் பண்ணலன்னு சொல்ல முடியாது. அவருக்கு சில நாள் கிடச்சிதுன்னா உடனே ஊருக்கு போயிரு. நம்மளே அண்ணனை பார்க்கணும் அப்படின்னா, அண்ணே தம்பி அண்ணன் ஊரில் பயிர் தொழில் பண்ணுறாருப்பா, வேலை செய்கிறாருப்பா, அவர் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை படிச்சுட்டு தான் டாக்டராக மட்டும்தான் இருப்பேன், பொறியாளர் மட்டும்தான் இருப்பேன், எந்த வேலையும் செய்யவே மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. இவரே ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும், அப்பயும் ஒரு நேரம் ஒதுக்கி செய்கிறாங்களே, அதே போல் செய்யுங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு பண்ணுங்க. ஊருக்கு போவார் அவங்க சீமானண்ணன். ஆமாம் சொல்லுவாங்க, ஊருக்கு போயிருக்காரு தம்பி, பயிர் தொழில் பண்ணுவாங்க, 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் வருவாங்க, இல்லை ஒரு வாரம் கழிச்சு தான் வருவாங்க, அப்புறம் நாங்கள் சந்திச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவரே பண்ணுறாரு, ஒரு நாள் ஒரு வாரம் ஒதுக்கி. உங்களால் பண்ண முடியாது. நீங்கள் அவரோட ரொம்ப பிஸியான மனிதர்களா நீங்கள், மருத்துவர்களும் பொறியாளர்களும். நீங்களும் உங்கள் பகுதியில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியை ஒதுக்குங்க. அதுக்காக ஒரு நிலம் வாங்க, உங்கள் வீட்டிலே பண்ணுங்கள், பயிர் தொழில் பண்ணுங்கள். வேறு ஒரு பெரிய அவ்வளோ விடயம்லாம் ஒன்று அது இல்லையே. நம்ம ஊரில் பண்ணது இங்கே பண்ணலாம். சரி, இல்லை அங்கே பண்ணது இங்கே பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு அதாவது ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் பேசுகிறீங்க. இதே மற்ற கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு குலத்தொழில், இடையர்கள் அந்த குலத்தை சேர்ந்த ஒரு தொழில், இது அதாவது காமராஜர் படிக்க வச்சாரு, இவங்க திரும்ப மாடு மேய்க்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு எதிர் விமர்சனங்கள் அதிகமாக வருது இல்லையா? இதை எப்படி பார்க்குறேன்? பரவாயில்ல, இந்த 200 ரூபா ஊப்பிங்களா இப்பயாவது. இப்போ பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு இல்லாமல் ஐயா காமராஜர் தான் படிக்க வச்சார், இவங்க மறுபடியும் சொல்கிறாங்களேங்கிறது ஒரு பெருமை. ஐயா காமராஜர் படிக்க வச்சாருன்னு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அதை ஒத்துருக்காங்க, அறிவு கொஞ்சம் வளர்ந்துருக்கு, அவங்க பாராட்டிக்கலாம். இப்போ என்ன சொல்ல வரோன்னா, ஐயா கே சிவன் அவர்கள் இஸ்ரோவுடைய தலைவர், ஐயா மயில்சாமி அவர்கள் இஸ்ரோ அவர்களுடைய முன்னாள் தலைவர், இவரும் முன்னாள் தலைவர் தான். இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க அப்பாலாம் என்ன பண்ணாங்க, கார்பரேட் கம்பெனிலே வேலை செஞ்சு அவங்க பையனை ஒரு பெரிய ஸ்கூலில் கான்வென்ட்டில் படிக்க வச்சு அப்படியே இஸ்ரோ தலைவராக்கி விட்டாங்களா? அவங்க ஒரு பயிர் தொழில் சார்ந்த குடும்பம். ஐயா கே சிவன் அவர்களே ஒரு சில இடங்களில் பேசும்போது நாங்களாம் பயிர் தொழில் பண்ணுவோம், எங்கள் அப்பா அம்மா கூட வேலை செய்வோம் அப்படின்லாம் சொல்லிடுறேன். ஐயா மயில்சாமி அண்ணா அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் அவங்க கூட நான் பங்கேற்றேன். அவங்க தலைமையாக இருந்தாங்க, ஏற்றி நடத்தினாங்க. நாங்கள் கீழே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சின்ன வயசில். அப்போ அவரே சொன்னார், நாங்களாம் பயிர் தொழில் சார்ந்த குடும்பம் தான், கிராமத்துலேருந்து வந்தவங்க தான், நாங்களாம் எங்கள் அப்பா அம்மா கூட வேலை செஞ்சுருக்கோம், பயிர் தொழில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பண்ணவங்க தான். அவங்க ஒன்றும் கார்பரேட் கம்பெனியில் படிச்சுட்டு நான் இஸ்ரோ தலைவர், நான் பயிர் தொழிலாம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லலையே. அவங்களும் பண்ணிட்டு வந்தவங்க தானே. அவங்களோட பெரிய ஆளுங்களா, அவங்களோட சிறந்த விஞ்ஞானிகளா இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களும் பொறியாளர்களும். நான் கீழ்த்தனமாக பேசல, சொல்கிறேன்.
அவங்க அவ்வளோ பெரிய ஆட்கள் அவங்களே வந்து பயிர்த்தொழிலுக்காக நேரம் ஒதுக்கி பண்ணுறாங்க. இவங்க என்னமோ நாங்களாம் யாருங்க அப்படியே அமெரிக்காவிலேருந்து வந்தவங்க நாங்களாம் எதுங்க விவசாயம் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு முட்டாள்தனமான கேள்வி. ஆடு மாடு மேய்ப்பது ஒரு தற்சார்பு, நமக்கான தேவைகளை நம்ம உருவாக்குறது, பயிர் தொழிலை வளமாங்கிறதுக்கான ஒரு விடயம் அது. அவங்களும் மேய்ச்சி வந்தவங்க தானே, ஆடு மாடுகளை மேய்ச்சி வந்தவங்க தானே, நம்ம மேய்க்கிறதுல என்ன தப்பு? பயிர் தொழில் ஒரு பகுதி, பயிர் தொழில் ஒரு பகுதி ஆடு மாடு மேய்ப்பது செஞ்சுட்டு போங்க, இதில் என்ன இருக்குது? ஏன் அது இன்னும் ஒரு சிறந்த தொழில் தானே, அதையும் பண்ணவங்க தானே, மனிதர்கள் தானே அதையும் பண்ணுறாங்க. ஆணுனே பயிர் தொழில் வேணும் எல்லாம் உலம் அழிந்துடும் அப்படின்னு சொல்கிறீங்களே, பயிர் தொழில் ஒரு பகுதி தானே, அதுவும் செஞ்சுட்டு போங்க. இப்போ நானும் சொல்கிறேன், வருங்காலத்தில் நானும் ஏதாவது ஒன்று ஆவேன், ஏதாவது ஒன்று ஆகும், நானும் பண்ணுவேன். கண்டிப்பாக நானும் பயிர் தொழில் பண்ணுவேன். பயிர் தொழிலினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஆடு மாடு மேய்ப்பதை நானும் கண்டிப்பாக செய்வேன். எனக்கு கூட இருக்கவங்களையும் என்ன வருங்கால சங்கதிகளையும் எங்கள் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரும் நானும் பயிர் தொழில் பண்ணப்போ அதில் ஒரு பகுதி ஆடு மாடு மேய்க்க வைப்பேன். பரவாயில்ல. அதாவது அந்த போராட்டம் வெற்றி அடைய போகுதா இல்லையான்றதெல்லாம் பேசுவதை தாண்டி ஒரு இளைஞராக நீங்க இந்த இடத்துல உட்காந்துட்டு நானும் பண்ணுவேன், என்னுடைய வருங்காலத்தையும் கூட்டி கொண்டு வருவேன் அப்படின்னு பேசுறதுக்கே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சத்யராஜ் விசஸ் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோதல் போயிட்டு இருக்கு. என்னன்னா சீமான் அவர்களை பிரிவினைவாதி அப்படின்லாம் பேசுறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்ல வர்றாருன்னா முருகர் வந்து அப்படியே சைலண்டாக இருந்து என்னதான் நீங்கள் முருகருக்காக விழாலாம் நடத்தினாலும் உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாரு, அவங்க வந்து எங்களுக்கு தான் வந்து உரிய கடவுள் அப்படின்ற மாதிரி சொந்தம் கொண்டாடுறாரு. சுக்லாம்பரதம் நமச்சிவாயம் சொல்லவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க பகுத்தறிவு பகலவன்கள்ல பகுத்தறிவு பகலவன். ஓ சுக்லாம்பரதம் அப்படின்னு சொன்னாங்க பகுத்தறிவாங்க. இப்பயாவது உண்மையை ஒத்துக்கிறாங்க அறிவாளி சத்யராஜ், பாராட்டு தெரிவிச்சுக்கோம். ஏன்னா இவ்வளோ நாள் நாங்களாம் திராவிடர்கள் ஆரியத்தை தாண்டியவர்கள்னு சொன்னார் இல்லையா, சுக்லாம்பரதம் சொல்கிறவங்களுக்கு தான் துணை புரியும், தமிழை பண்டா தமிழ் கடவுள்ரா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு துணை புரியாது அப்படிங்கிறத ஐயா சத்யராஜ் அவர்களே வெளிப்படையாக உண்மையாக சொல்லியிருக்காருங்கிறது ஒரு பாராட்டத்துக்கு உரிய விடயம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, முருகர் வந்து தமிழர்களுடைய கடவுள், தமிழ் கடவுள். அவர் வந்து இவங்க சுப்பு கூட்டல் பிராமணியர் சுப்பிராமணியர் அப்படின்னு போட்டால் பிராமணர் அப்படின்னு மாறிட மாட்டார். தமிழ் கடவுள் முருகன், மெல்லினம் இடையினம் அப்படி அந்த நடுவில் தான் வருவார், வல்லினம் அந்த வரிசையில் தான் வருவார். முருகுங்கிறது அழகுக்கு பொருள், தமிழ் நிறைந்தவன் முருகன். சிவன் சொல்ல போல் எங்கும் காணலாம், தமிழில் எங்கும் முருகனை காணலாம், அவர் தான் முருகன், ஆனால் தான் பேர் தமிழ் கடவுள். இவங்க சுப்பு கூட்டல் பிராமணின்னு போட்டதுன்னா பிராமணியராக மாறிட மாட்டார். இன்னும் ஒரு கருத்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா சத்யராஜ் அவர்கள் இன்னும் கட்டப்பா அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரலை, இன்னும் கட்டப்பாவே இருக்கார். ஸ்டாலின் ஐயா வந்து பாகுபலி அப்படின்னு கட்டப்பா, ஐயோ பாகுபலி அப்படின்னு மட்டையில் தூக்கி வைப்பா இல்லையா சொட்ட தலையில், இன்னும் கட்டப்பாவே இருக்கார். ஆனால் இவர் தமிழை காட்டி கொடுக்குற எட்டப்பான்னு வெளியில் யாருக்கும் தெரியல, கூடி சீதியில் தெரியல, நீல சாயம் எடுத்து போச்சு டும் 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 கதை தான் இருக்கும். சரி, இப்போ அதே மாதிரி இப்போ அவர் தான் அந்த மாதிரி ஏளனமாக பேசுகிறாருன்னா திரும்ப அவர்களும் சொல்கிறாரு, ஏன் உங்களுடைய கடவுள் முருகர், தமிழ் கடவுள் முருகர்ன்றீங்க, அப்போ அவருக்கு அப்பா தான் சிவன், அவர் அம்மா தான் வந்து பார்வதி, அவங்க அண்ணன் தான் வந்து விநாயகர், அவங்களெல்லாம் ஏன் தமிழ் கடவுள் சொல்ல அவருக்கு முதல்ல கேட்குறாரு. அவருக்கு மதத்தினோட புரிதலும் இல்லை, ஒரு வரலாறு தெரியணும்னா தெரிஞ்சு பேசணும், சும்மா வந்து பேசணும்லாம் பேசக்கூடாது. முருகருடைய வரலாறு தெரியுமா? முருகன் எந்த நிலத்தை சார்ந்த கடவுள் முருகன் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் வரலாற்றை ஆய்வு பண்ணி சொல்கிறோம். சிவன் வேறு பகுதியை சார்ந்தவர், இவங்க வேறு பகுதி, ஏதோ ஒரு இதில் யாரோ வரலாற்று எழுதுனதுல ஏதோ ஒரு கனெக்ஷன் ஆகிருக்கலாம், நம்ம அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இவர் ஒன்றே பார்வதி அம்மா, உங்களுக்கு தெரியுமா முருகன் எந்த நிலத்தினுடைய கடவுள்? குறிஞ்சி நிலத்துடைய கடவுள். எப்படி கடவுள் ஆனாங்க? எப்படி ஆனாங்க? நீ தமிழன் தானே, உனக்கு தமிழருடைய வரலாறு தெரியல. தமிழர்கள் முதல்ல எப்படி தோன்றாங்க? குமரிக்கண்டத்தில் தோன்றி ஐவகை நிலங்களாக பிரித்தாங்க. அப்போ குறிஞ்சியினுடைய தலைவனாக முருகர் இருந்தார். எப்படி தலைவனாக மாறினார்? அங்கே வரக்கூடிய சிங்கம் புலிகள்லாம் அடிச்சுவாங்க, அதுக்கு தான் கையில் வேலை வச்சிருக்குது எப்போவுமே ஆயுதத்தோட. அந்த பகுதியில் ஒரு சிறந்த மனிதன், ஆமாம் நல்லா இந்த சொல்லுவாங்களே ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னு, ஆமாம் முறுக்கான ஒரு உடம்பு வச்சுருக்கோன்னா, ஆஹா தமிழில் அந்த முருகு அப்படின்னா அழகு மற்றும் உறுதின்னு அர்த்தம். அந்த உறுதியாக இருக்கவனை வந்து தலைவனாக வணங்கினாங்க. ஒவ்வொருத்தனையும் முருகர், ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு முருகர் இருந்திருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, தமிழர் வழிபாடு என்னன்னா, அவங்க ஏதாவது போரில் அடிபட்டு இறந்து போயிட்டாங்கன்னா வீரக்கல் வச்சு வணங்குறது அவங்க பண்பாடு. அந்த பண்பாடு மருவி வீரக்கல் வச்சு வணங்குறது கடவுளாக மாதிரி கும்பிட்டாங்க. அப்படி தான் முருகர் வந்து குறிஞ்சி நில தலைவனாக இருந்து தெய்வமாக மாறினது. அந்த வரலாறு தெரிஞ்சுட்டு முதல்ல பேசணும். இவர் ஒரு வாசகம் போட்டார் பாருங்க, மதம் வந்து மக்களுக்கானது, அரசியலுக்கானது. என்ன மதம் மக்களுக்கானது? அவரை முதல்ல சொல்ல சொன்னேன். இல்லை, தமிழகத்தில் மத அரசியல் யாருமே பண்ணுறது இல்லையா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும்,
இவர் வந்து மதம் மக்களுக்கானது, அரசியலுக்கானது அல்ல அப்படிங்கிறார். எந்த மதம் மக்களுக்கானது? இந்து மதம் மக்களுக்கானதா? இந்து மதத்தினுடைய வரலாறு தெரியுமா? 450 மதங்களை உட்கொண்டது இந்து மதம். இந்த முருகருடைய வரலாறு தெரியாது, இந்து மதத்தினுடைய வரலாறு தெரியாது. இந்த சொல்லுவாங்களே, நானா இவன் எல்லா சோத்தையும் ஒன்றா தின்றான் அப்படின்னாங்க இல்லையா, இவர் அந்த மாதிரி எல்லாத்தையும் பசந்தி சாப்பிட்றாரு. எதிர்க்கணும்னா ஒரு நாள் எடுத்து படிங்க ஒழுங்கா. முருகர் எங்கேருந்து வந்தார், சிவன் எங்கேருந்து வந்தார், எல்லாத்தையும் எடுத்து படிங்க. படிச்சுட்டு வந்து சொல்லுங்கள், ஒத்துக்கிறோம். நீங்கள் எதுவுமே இல்லாமல் பார்வதி தானே, விநாயகர் தானே, கும்பிடாண்டு தானே அப்படின்னா, நாங்கள் அந்த வரலாற்றை தான் தவிர்த்துட்டு ஆரியம் உருவாங்கின வரலாறு எடுத்துட்டு தொடச்சி எடுத்துட்டு தூசியெல்லாம் தட்டி எடுத்துட்டு தண்டா உண்மைன்னு காமிக்கணுமே. அப்புறமும் நீங்கள் வந்து புகுத்திட்டே இருந்தீங்கன்னா, இதெல்லாம் திட்டமிட்டு சீமான் வந்து எங்கே எழுந்துட போகிறாரோ, அவர் சொல்கிற தமிழில் தான் நடக்கும், தமிழில் தான் நடக்கணும் அப்படிங்கிறது வந்துட போதோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் பேச தெரியாமல் வளருது, வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து ஐயா திருமாவளவன் இவ்வளோ கோவத்தோட பேசுகிறீங்களேன்னு தப்பாக நினச்சிக்கண்டா. நான் என்ன சொல்லுவாருன்னா, அவர் வந்து ஒரு சிறந்த பேச்சாளர், ஒரு சிறந்த அறிவாளி. சீமானவர்களே எப்போ சொன்னாலும் மற்ற தலைவர்கள் பேசுவது போல் சொல்ல மாட்டார். அண்ணன் திருமாவளவன் அப்படிங்குவார். அவர் 1000 கோவம் வந்தாலும் அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், ஒரு சிந்தனைவாதி, நல்ல அறிவாளி, பேச்சு திறமை மிக்கவர். அவர் வந்து இப்போ இவங்ககிட்ட மாட்டிக்கிறதுனால, திமுக கிட்ட மாட்டிக்கிறதுனால ஒரு 15 இல்லை 6 சீட்டுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன தான் வந்து இவ்வளோ பேசினாலும், என்ன தான் நீல கோட் சூட் போட்டு போனாலும், என்ன தான் இரும்பு தூக்கி அடைக்கி போட்டாலும், மிஞ்சி போனால் 6 சீட்டு இல்லை 2 சீட்டு தான். அதுக்கு மேலே நோ சான்ஸ். அப்புறம் எல்லாருக்கும் கட்டச்சாரி தருவாங்க. இவருக்கு அங்கே அந்த மாதிரி ஓரத்தில் இந்த பிளாஸ்டிக் சேர் தான் ஸ்டூலு, இந்த உக்காது பிளாஸ்டிக் ஸ்டூல் தான் உக்காது அப்படின்வாங்க. நீங்கள் இதுதான் அவரோட நிலைமை. அவர் அங்கே இருக்கிறதுனால இப்படி பேச வேண்டியது. அவருக்கு தெரியும் முருகர் எங்கேருந்து வந்தார், எப்படி உருவானார். இவ்வளோ பேசுகிறாருன்னா அவருக்கு தெரியாதா? சீமானே பேசும்போது அவர் பேச மாட்டாரா? அந்த கணக்கு இருக்குல்ல, அவர் அவ்வளோ படிச்சிருப்பார், பேசியிருப்பார், தெரியாமலா இருக்கும்? தெரியும். சரி, இவரும் கிட்டத்தட்ட ஒரு கட்டப்பா மாதிரி தான் மாட்டினார். என்ன பண்ணுறது? கூட்டணி தர்மம் கடைபிடிச்சு தானே பாவணும். ஐயா திருமாவளவன் அவர்கள் ஓவராக பேசுகிறாரு அப்படின்ற காரணத்துக்காக தான் ஐயா செல்வப்பிரந்தை அவர்கள் வந்து இந்த ராமதாஸ் போய் சந்திக்கவும் செஞ்சார்.